Hello guys, welcome back to Samachar Kalvi Max with Prabhu. நான் தான் உங்க பிரபு. ஸோ நம்மளோட லாஸ்ட் வீடியோ 9th ஸ்டாண்டர்ட் அல்ஜிப்ரா வீடியோவில் வந்து ஒன் ஆஃப் சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எங்களுக்கு வந்து சம்ஸ் போட்டு காட்டுங்க அப்படின்னு. வி என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ கமெண்ட். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எந்த சம்ஸ் வேணுன்றத கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதுக்கான ஷார்ட் வீடியோவோ இல்லை ஏதோ ஒரு உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளைன்டு வீடியோ கண்டிப்பாக போடுவோம். எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாகவே நம்ம டீமோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியே வந்து கமெண்ட்ஸ்க்கு தான் கொடுப்போம். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுற எந்த சம்மாக இருந்தாலுமே அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்போம். ஸோ நம்மளுக்கு 12th ஸ்டாண்டர்டுக்காக கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். சாப்டர் 1ல எக்ஸசைஸ் நம்பர் 1.1ல ஃபர்ஸ்ட் சம் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் சம் கொடுத்துருக்காங்க. அது ஃபாலோயிங் சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுக்கு போறதுக்கு முன்னாடி, இந்த சம்முக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேசிக்கா ஒரு சில விஷயத்த தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் திங், 2x2 மேட்ரிக்ஸ்ல நல்லா கவனிச்சுக்கோ. நம்ம சம் அங்க போடும் போது கொஞ்சம் ஃபாஸ்டா போட்டுடுவோம். நல்லா இப்போ இன்ட்ரோ நல்லா கவனிச்சிங்கன்னா சம் போட ஈஸியா ஆயிடும். 2x2 மேட்ரிக்ஸ்ல வந்து டயக்னலா லெஃப்ட் டு ரைட் டயக்னல்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் எப்படி போடணும்னு பார்த்துக்கோ. 2x2 மேட்ரிக்ஸ்ல லெஃப்ட் டு ரைட் டயக்னலை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? மீதி இருக்கிற எலமெண்ட்ஸை அப்படியே வச்சிருக்கணும். அந்த எலமெண்ட்டை மாற்றக்கூடாது. கிளியரா? மாத்தாம அதோட சிம்பிள்ஸை மாத்திடணும். பிளஸ்ஸா இருந்தா மைனஸும், மைனஸா இருந்தா பிளஸ்ஸாவும் மாத்திடணும். கிளியரா? ஃபர்ஸ்ட் இதுதான் 2x2 மேட்ரிக்ஸ்க்கு போடுவோம். 3x3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3x3 மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அதாவது A11 அந்த எலமெண்ட்டுக்காக நீ ஆன்சர் கண்டுபிடிக்க போற அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க எலமெண்ட் எல்லாத்தையுமே மறைச்சிட்டு மீதி இருக்க எலமெண்ட்டை போடணும். ஓகேவா? அடுத்து என்ன, எங்க போவ? 1 2 ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கான எல்லாத்தையுமே மறைச்சிட்டு மீதி இருக்க எலமெண்ட்டை போட்டுருவேன். இதே ப்ராசஸ் ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு லாஸ்டா சிம்பிள்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் சம்குள்ள போகும்போது உனக்கு கிளியரா சொல்றேன். இதை பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்ல மாத்திட்டு கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணி சம்மை சால்வ் பண்ணி ஆன்சர் வெளில எடுத்துடலாம். இது ரெண்டாவது மெத்தட். மூணாவதா ஒரு தியரம் ஒன்று இருக்கு. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு வெளியில ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு தியரமா ஃபாலோ பண்ணுவோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் KA. KAன்றது ஒரு எலமெண்ட், ஏன்றது ஒரு மேட்ரிக்ஸோட நேம். ஓகேவா? அந்த இடத்துல Kன்றது கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட்டை பவர் ஆஃப் ஆர்டர் -2, அதாவது Nன்றது ஆர்டர், K பவர் N -2. Nன்றது ஆர்டர். அது என்ன ஆர்டர்? 3x3 ஆர்டர்ல இருக்குன்னா 3 ஆர்டர், 2x2 ஆர்டர்னா 2 -1 பண்ணிட்டு நார்மல் நம்ம 3x3 மேட்ரிக்ஸ் எப்படி சால்வ் பண்ணுவோமோ அதே மாதிரி சால்வ் பண்ணுவோம். ஜஸ்ட் இது ஒரு இன்ட்ரோ தான். ஓகேவா? ரஷ்ல போறேன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான். சம்குள்ள போகும்போது உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஸோ சம்குள்ள போலாமா? எஸ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? -3 4 6 2 அப்படின்னு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கு? A1, சாரி A11 A12 A21 A22 அந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஆஸ் நான் பிஃபோர் சொன்ன மாதிரியே தான் டயக்னல் எலமெண்ட். ஓகேவா? டயக்னல் எலமெண்ட்டை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணோம். அப்போ என்ன ஆகும்? -3 வந்து 2 இருக்கிற இடத்துலையும் 2 வந்து -3 இருக்கிற இடத்துலையும் போயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? 4யும் 6ஐயும் அப்படியே போட்டுட்டு அது பாசிட்டிவ்ல இருக்கு, அதான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? நெகட்டிவ்ல மாத்திடுவோம். -4ஆவும் -6ஆவும் மாத்திடுவோம். அவ்வளவுதான். இவ்வளவுதான் இந்த சம். ஓகேவா? அட்ஜாயிண்ட் ஆஃப் A. புரியுதா? இது வந்து ஈஸி. 2x2 மேட்ரிக்ஸ் கேட்டா ஈஸி, 2 மார்க்ல கேட்பாங்க. நெக்ஸ்ட் 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அகைன் ஒரு கேபிட்டல் லெட்டர் A போட்டுருக்கோம். எப்பயுமே வந்து ஒரு மேட்ரிக்ஸ்க்கு கேபிட்டல் லெட்டர்ல தான் நேம் கொடுக்கணும்.
கேபிட்டல் லெட்டர்ல ஒரு நேம் கொடுத்துட்டு மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கணும். இது நல்லா கவனிங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி போடணுன்றது நல்லா கவனிச்சுக்கோ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து ரெக்டாங்குலர் பெரிய பிராக்கெட் போட்டு நல்லா ஸ்பேஷியஸா இருந்தாதான் சம் நீட்டா இருக்கும். பெரிய பிராக்கெட் போட்டுட்டு நீ எடுக்க போற எலிமெண்ட் எதுக்கானது? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் A11 கானது தான் நீ வந்து எடுக்க போற. கரெக்டா? அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமையும் மறைச்சிடணும். மறைச்சிட்டா நமக்கு என்ன இருக்கும் மீதி? 4172. கரெக்டா? 4172 இருக்கும். அது வந்து அப்படியே எழுதிடணும். வித் மாடுலஸோட எழுதிடணும். நெக்ஸ்ட் அதே மெத்தடை ஃபாலோ பண்ண வேண்டியதான். அதே உனக்கு 3312 வரும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் தேர்ட் காலமா மறைச்சிருவேன். மறைச்சினா ஒரு மீதி என்ன இருக்கும்? 3437. மீதி இருக்கிறத எழுத வேண்டியதான். மறைச்சிட்டு மீதி இருக்கிறது என்னவோ அது எழுத வேண்டியதான். ஓகேவா? இதே மெத்தட்ல இந்த ஃபுல் அதே மாதிரி செகண்ட் ரோனா செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம், தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம். இந்த மாதிரி இந்த சம் ஃபுல்லாவே ஃபாலோ பண்ணணும். ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுல்லா முடிச்சுட்டு மேல டிரான்ஸ்போஸ் போட மட்டும் மறந்துடாத. எப்பயுமே மேல வந்து டிரான்ஸ்போஸ் போட மறந்துடுவோம். டிரான்ஸ்போஸ் போட மட்டும் மறந்துடாதீங்க. சம்ம முடிச்சுட்டு கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணணும். ஓகேவா? எப்படி பண்ணணும்னு இதை மட்டும் கரெக்டா எழுதிட்டீங்கன்னா, நம்ம இப்போ சொன்னோம்ல ஒரு ஃபார்மேட், அதை மட்டும் கரெக்டா எழுதிட்டீங்க அப்படின்னா நீ வந்து இந்த கிராஸ் மல்டிபிளிகேஷன் ஈஸியா பண்ணிடலாம். 4 2s ஃபர்ஸ்ட் அகைன் எப்பவுமே என்ன சொன்னேன்? லெஃப்ட் டு ரைட் தான். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் டு ரைட் மைனஸ் ரைட் டு லெஃப்ட். ஓகேவா? இந்த ஃபார்மேட்டிலேயே சம்ம போடணும். மைனஸ் பிளஸ் எல்லாம் கரெக்டா பண்ணணும். ஸோ என்ன வரும்? 4 2s are 8, 7 1s are 7, மைனஸ் 7 மைனஸ் பண்ணணும் அங்க. ஓகேவா? அகைன் அங்க என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிளை போட்டுடணும். 3 2s are 3 1s are. ஓகேவா? அந்த சிம்பிள்ஸ் எப்படி போடணுன்றது நல்லா கவனிச்சுக்கோ. பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் அப்படிதான் வரும். பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஃபர்ஸ்ட் எத்தனையும் பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா? இதே மாதிரி இந்த சம் ஃபுல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுறோம். ஓகேவா? சம் ஃபுல்லா போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ற? அதை வந்து சால்வ் பண்ணி எடுத்துட வேண்டியதான். எஸ், சால்வ் பண்ணி ஆன்சர் வெளில எடுத்துட்டீங்கன்னா என்னென்ன வரும் நம்மளுக்கு? 1 -3 9 and then minus of -1. minus of -1 என்னது? plus 1. again 4 - 3 இருக்கு, அப்போ 1 வரும். 14 minus என்ன வருதாங்க? 14 - 9 இருக்கு. 14 - 9 -9, அப்போ வந்து நம்மளுக்கு 5 வரும். வெளியில இருக்க நம்பர் வெளியில வந்து சப்ராக்ஷன் சிம்பிள் இருக்கு, மைனஸ் இருக்கு, ஸோ -5. அதே மாதிரி 3 - 4 -1, 2 - 3 -1, again minus of -1 அது, and then 8 - 9 வந்து -9 -1. ஓகேவா? இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணணும். எப்படி பண்ணுவ? ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறத ஃபர்ஸ்ட் காலமாவும், செகண்ட் ரோல இருக்கிறத செகண்ட் காலமாவும், தேர்ட் ரோல இருக்கிறத தேர்ட் காலமாவும் போட்டுடணும். இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. கிளியரா? ஃபைன். இப்போ தேர்ட் சம் போலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துட்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி போட்டிருக்காங்கன்னு பாரு. ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. என்ன கான்ஸ்டன்ட் வேல்யூ? நம்மளுக்கு 1/3. ஸோ அதுதான் நம்மளோட கே. நம்மளோட கே வேல்யூ அதுதான். ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 1/3. இப்போ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னன்னு தெரியணும். என்ன மேட்ரிக்ஸ் இது? 3 × 3 ஆர்டரு. ஸோ ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ என்னோட வேல்யூ என்ன? n இஸ் ஈக்குவல் டு 3 தான். ஓகேவா? இப்போ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மெத்தடா சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணுவோம். எப்படி பண்ணுவா அப்படின்னா, அட்ஜாயிண்ட் எடுத்துட்டு பண்ணுவேன். ஓகேவா? அட்ஜாயிண்ட் ஆஃப் KA. ஓகேவா? அட்ஜாயிண்ட் ஆஃப் KA. அங்க நம்மளுக்கு வந்து பின்னாடி K இருக்கு. ஸோ KA is equal to K power n minus 1 into adjoint of A. இந்த இதை வந்து இந்த தியரமை ஃபாலோ பண்ணி போட வேண்டியதான். எப்படி போட்டிருக்கோன்னு பாரு. நம்மளோட K வேல்யூ என்ன? 1/3. பவர் வந்து 3 - 1 இன்டு அந்த நம்ம லாஸ்ட் மாடுலஸ் போட்டோம் பார்த்தீங்களா? அதே மெத்தட்ல அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை எடுத்துட்டு அது கீழே இப்போ என்ன பண்றோம்? 1/3 ஸ்கொயர் வருது. 1/3 ஸ்கொயர் வந்துருது. ஓகேவா? இன்டு அந்த கிராஸ் மல்டிபிகேஷன் 2 1s are 2, -2 × 2 -4,
இங்க ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து உள்ள மைனஸ் பண்ணுவோம். ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 4 மாறிடுது. அகைன் மைனஸ் 2 2 மைனஸ் 4 அண்ட் தென் 1 இன்டூ 2 2 உள்ள மைனஸ் பண்ணிடுறோம். இதே மெத்தட்ல ஃபுல்லா எல்லாத்தையுமே வந்து அதே மாதிரி சால்வ் பண்ணி போட்டுடுறோம். ஓகேவா? போட்டுட்டு சால்வ் பண்ணி வெளில எடுக்கணும் சம்ம. அப்ப என்ன வரும் நம்மளுக்கு 1/3 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் என்னது 1 தான். 3 ஸ்கொயர் வந்து 9. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் 1/9 வரும். அகைன் நெக்ஸ்ட் 2 + 4 கொடுத்துருக்காங்க 6 வரும். -4 -2 கொடுத்துருக்காங்க -6 வரும். வெளியிலயும் மைனஸ் இருக்கிறதுனால +6 மாறிடும். ஓகேவா? இதே மாதிரி எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி ஆன்சர் வெளில எடுத்ததுக்கு அப்புறம் 1/9ல இருந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணணும். டிவிஷன் பண்றது தான். எல்லாமே 3 டேபிள்ல போகும். ஸோ எப்படி போகும் ஒண்ணுன்னா 6 டேபிள் 3 டேபிள் எப்போ வந்து 3 9s are 3 3s are 9 3 2s are 6. அப்புறம் இது வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கு. அகைன் 3 2s are 6 தான். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஸோ 3 2s are 6. அகைன் அது என்னது 3 1s are 3. கரெக்டா? அகைன் இது வந்து -3. எஸ் -2. இது பாசிட்டிவ். ஸோ வெறும் 2. அகைன் 1 -2 2. இப்போ வந்த ஆன்சர்ஸை எடுத்து போட வேண்டியதான். இதுதான் வந்து டிரான்ஸ்போஸ் இப்போ பண்ண போறோம். ஓகேவா? 2 2 1 -2 இந்த மாதிரி சொல்லிட்டு அது வந்த ஆன்சர் எல்லாத்தையும் எழுதிடணும். எழுதிட்டு இப்போ இதை அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ண வேண்டியதான். எப்படி பண்ணுவ? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமா, செகண்ட் ரோ செகண்ட் காலமா, தேர்ட் ரோ தேர்ட் காலமா வரணும். வந்துருச்சுன்னா உனக்கு டிரான்ஸ்போஸ் ஆயிடும். ஓகேவா? இவ்வளவுதான். ஸோ சம்மோட ஆன்சர் வந்து 1/3 இன்டூ 2 -2 1 2